தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான பிள்ளைகளை, மீண்டுமா இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை தாய் மரியாள் ஜெபத்தில் ஜெபமாலை ஜெபித்து இறையர்களோடு இந்த ஆராதனைக்குள் செல்வோம் என்றாலே. அம்மா என்றாலே மகிழ்ச்சி, அம்மா என்றாலே ஒரு பாசம் அல்லவா, அம்மா என்றாலே அவங்க பார்த்துப்பாங்க என்ற ஒரு நிம்மதி அல்லவா. அப்படி தாய் மரியா அருளால் இறையர்களை பெற உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு இறை வார்த்தை, பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, ஆகாய் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வார்த்தை. ஆகாய் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வார்த்தை. என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். உங்களுக்குள்ள ஆண்டவருடைய இல்லம் இருக்கணும், நமக்குள்ள அவருடைய ராஜாங்க நமக்குள்ள இருக்கணும். அப்படி ப்ரேயரில் இருங்க அன்பர்களே. அந்த காலை வேலையை சொல்லுகிறேன், ஜெபத்தில் இருங்கள் அன்பர்கள். அது செய்யுங்கள், அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும். ஐயோ அவங்க சொல்கிறாங்களே இவங்க சொல்கிறாங்களே இல்லை, உனக்கே அது நடக்கும். நீயே சொல்லுவ ஆண்டவர் தொட்டார், நீயே சொல்லுவ ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதிசயங்கள் நடக்கும். அவன் என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்தவையா இருக்கட்டும் அல்லது எனக்கு உகந்ததா இருக்கட்டும். இது ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கணும். அப்படின்னா அது ஜெபம் நிறைந்ததா இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில். அப்படி ஒரு இதயத்தை நீங்கள் கட்டுங்க, உங்களுக்குள்ள கட்டுங்க. ஜெபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கட்டும், ஜெபமாலை நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கட்டும். பிரியமான பிள்ளைகளே, அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன். அப்படி இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி இருப்பார். அப்படி இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் அப்படி தங்கி இருக்கும். அப்படி இருக்கிற வாழ்க்கையில அந்த அருள் நிறைந்து இருக்கும். ஆண்டவரை நன்றி, காலை ஆசீர்வாதத்துக்கு நன்றி அப்பா, வல்லமைக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மை துதிக்கிறேன். தாய் மரியாள் ஜெபத்திலே அப்பா அம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உங்களை ஒப்பு கொடுத்த அறிக்கை நன்றின்னு சொல்லுங்க. மீண்டுமா ஒரு புதிய மாதம், மீண்டுமா முதல் சனிக்கிழமை, மீண்டுமா ஒரு ஆசீர்வாதம். நன்றி அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவர், வழி நடத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. எனவே இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை பிள்ளைகளை, இந்த நாளில் மார்க் நற்செய்தி 12வது அதிகாரம் 38 44 வரை உள்ள இறை வார்த்தையில் இயேசு ஒரு கோவிலில் சென்று அமர்ந்து காணிக்கை பெட்டிக்கு அருகில் நிற்கிறார். ஒரு ஏழை பெண் 2 காசுகளை போடுகிறார். போட்ட எல்லாரை விட இந்த ஏழை பெண் அதிகமாக போட்டார்ன்னு சொல்கிறார். நிறைய பணக்காரங்க வந்திருக்காங்க, அவங்களாம் காணிக்கையில் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஏழை 2 காசு தான். அப்போ இயேசு சொல்கிறார், காரணம் என்ன காரணம் என்றால், நீங்கள்லாம் இருக்கிறத போட்டீங்க, ஆனால் இவ்வளோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் உள்ளதெல்லாமே என்னை நம்பி போட்டா. என்னன்னா அவளை ஆண்டவர் உயர்த்தி பிடிக்கிறார். பிரியமான பிள்ளைகளை, 2 காசு, ஒரு ₹1 நோட்டும் ஒரு ₹500 நோட்டும், பழைய நோட்டுகளை மீண்டும் பேங்க்ல எடுத்துப்பாங்க இல்லையா, அந்த 2 நோட்டும் பேசிக்கொண்டதான். அப்போ என்ன பேசிக்கிட்டுச்சான்னா, ₹500 நோட்டு சொல்லிச்சா, நான் எங்கெல்லாம் போனேன் தெரியுமா, என்ன ஒரு பெரிய பணக்கார தொழிலதிபர் எடுத்தார். அப்புறம் அவர் அங்கேருந்து வேற ஒரு இதில் எனக்கு கொடுத்தார் சம்பளமாக. இன்னொரு பணக்காரர் வீட்டுக்கு போனேன். அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஒரு இது பண்ணி முதலமைச்சர் வீட்டுடைய கரங்களில் நான் இருந்தேன். முதலமைச்சர் என் கரங்களை நான் பார்த்தேன். அங்கிருந்து வேற ஒரு தொழிலதிபர்கிட்ட போனேன். இப்படி பணக்காரர்கள் பேர்லன்னா ₹500 நோட்டில் மோஸ்ட்லி பணக்காரங்க பயன்படுத்துவாங்க இல்லைங்களா. அப்படி கட்டுக்கட்டாக இருக்கிற இடங்களில் இருந்தேன். பெரிய பெரிய இடங்களுக்கு போனேன், பெரிய பெரிய மாளிகையில் இருந்தேன், நான் காரில் பயணித்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். ₹1 நோட்டு சொல்லிச்சான். நான் என்னை ஒருத்தர் வெளியில் போனோன்னு ஒருத்தர் உண்டியில் போட்டார். அப்புறமேட்டு சில பேர்கிட்ட போனேன். அப்புறம் என்னை வேளாங்கண்ணியில் போய் வேளாங்கண்ணி உண்டியில் இருந்தேன். ரொம்ப நாள் வேளாங்கண்ணி உண்டியில் இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து எடுத்து அப்படி அப்படியே போய் அப்புறம் ஒரு கடைக்கு போனேன். அப்புறம் ஒரு ஏழை என்னை பயன்படுத்தினார். அப்புறம் ஒரு பிச்சைக்காரர்கிட்ட போனேன். அப்புறம் ஒரு வேற ஒரு கோயில் எடுத்துகிட்டு போய் நான் உண்டியில் போட்டாங்க. இப்படி உண்டியலில் அதிகமாக இருந்ததாக சொன்னதான். அப்போது ₹500 நோட்டு கேட்டுச்சான். உண்டியல்ன்ற கோவில்னா என்ன, கடவுள்னு வேற சொல்கிற, கோயில்னா கடவுள்னா என்னன்னு கேட்டுச்சான். பிரியமானவர்களே, அவ்வளோதான், கதை முடிஞ்சது. பணத்துக்கும் ஏழைக்கும் உள்ள, செல்வத்துக்கும் செல்வம் இல்லாமைக்குள்ள வேறுபாடு இதுதான். ஆண்டவர்கள் நம்ம செல்வம் இருக்கணும். நீங்கள் பணக்காராக இருங்க, ஏழையாக இருங்க, அதை பற்றி பற்றி நான் பேசலை. ஆனால் நம்ம செல்வம் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். அவ்வளோ பணம் இருந்துமே அது கோவிலுக்கு செல்லாதால் கடவுளை பார்க்கல. ஆனால் ஏழை என்பதால் அல்ல, ஆனால் அந்த எளிமைதான் ஆண்டவரிடம் நம்மை அழைத்து சொல்கிறது. ஆண்டவர் முன்னாடி தாழ்ச்சியாக இருந்திருங்க, ஆண்டவர் முன்னாடி எளிமையாக இருந்துருங்க. அந்த ஏழையினுடைய காணிக்கையை தான் ஆண்டவர் உயர்த்தி பிடித்தார். எனவே தாழ்ச்சியாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. தாழ்ச்சியாக இருக்குது, ஆண்டவருக்குள்ளே தாழ்ச்சியாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உன் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் எளிமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க.
ஒரு தாழ்ச்சியாக இருந்து ஒவ்வொரு செயல்பாடுகளும் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தலைகணத்தோடு ரொம்ப பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறதா அது நாற்றம் எடுக்கும். அது அழகாக பேசப்படாது. உங்களை அசிங்கப்படுத்துவார்கள். சில பேர் பேசுறதெல்லாம் பார்க்குறீங்க பாருங்க, மேடையில் பேசுவது அது நன்றாக இருக்காது. கேட்கறதுக்கு ஒரு முறை இருமுறை நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அது சரித்து விடும், அது சலிச்சு போயிடும். ஆனால் தாழ்ச்சியாக இருக்கிற பொழுது அது பேசப்படும், அது அழகாக இருக்கும். ஆண்டவர் அந்த தாழ்ச்சியை தான் இன்றைக்கு உயர்த்தி பிடித்தார். ஆண்டவர், நான் தாழ்ச்சியாக இருக்கேன், நான் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, நான் தாழ்ச்சியோடு நான் என்னோட நீங்கள் கொடுத்ததெல்லாம் ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே. என் பணிய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், என் குடும்ப வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. என்னை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிங்க ஆண்டவர். வல்லமையோடு இருப்பீர்கள் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி. ஆசீர்வாதத்துக்கு நன்றி அப்பா. தாழ்ச்சியோடு இரு மகனே, தாழ்ச்சியோடு இரு மகளே என்று சொல்லுங்க. நன்றி அப்பா. வழி நடத்துங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துங்க ராஜா. ஆண்டவரை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, உங்கள் கிருபையால் வல்லமையால் நாங்கள் வாழ அப்பா அந்த ஆசீர்வாதத்தை அறுவடை செய்ய எங்களை தொடுங்க, வழி நடத்துங்க. வல்லமையான இறைவன் உங்களை தொடுகிறா ஆண்டவரே. சாமியின் பெயரில் அபிஷேகமாய் ஆசீர்வாதமாக இருப்பது முதல் சனிக்கிழமை தாய்மரிய ஜெபத்தில் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் வைக்கிறேன், உங்கள் வேண்டுதலெல்லாம் ஆண்டோடு சமர்ப்பிக்கிறேன். எல்லாம் அல்ல இறைவன் இறைவாக ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க.